போஜன பலியும் பானபலியும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும்போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 10 பங்கும் கார்ப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன். பானபலியாக கார்ப்படி திராட்சை ரசத்தையும் படைக்க வேண்டும். ஆட்டுக்கடாவா இருந்ததேயாகில் 10 பங்கானதும் ஒரு படியில் 3 பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும், பானபலியாக ஒரு படியில் 3 பங்கு திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். நீ சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது அதனோட 10 பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும், பானபலியாக அரைப்படி திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும். இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறியாட்டு குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும். நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தமக்கு செலுத்த வேண்டிய போஜன பலியையும் பான பலியையும் பற்றி கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு ஒரு மிருகத்தை பலியிடும் போது அதோடு சேர்ந்து அவர்கள் கர்த்தருக்கு போஜன பலியையும் பான பலியையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் இந்த பலிகளை தமக்கு எப்போது செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் 40 வருஷம் தாமதம் பண்ணுகிறார். அவர் உடன்படிக்கையை முறித்து போடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போவார்கள் என்பது கர்த்தருடைய சித்தம். அடுத்து வரும் 19 அதிகாரங்களில் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷங்களாக வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த நிகழ்ச்சிகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் இவர்கள் காதேஸ் பர்னேயாவில் இருந்து மோவாபின் சமவெளிகளுக்கு பிரயாணம் பண்ணினார்கள். மோவாபின் சமவெளி யோர்தானுக்கு கிழக்கில் எரிகோவிற்கு அருகில் உள்ளது. வாக்குத்தத்த தேசத்திற்கு போகப் போவதை பற்றிய செய்தி இளம் தலைமுறையினரை உற்சாகப்படுத்துவதற்காக கூறப்பட்டிருக்கும் செய்தியாகும். இங்கு பலியிடுவதை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பலியிடுவதற்கு தேவையான மிருக ஜீவன்களும் மெல்லிய மாவும் திராட்சரசமும் போதுமான அளவு இருந்திருக்காது. ஆகையினால் 40 வருஷ காலத்தில் வனாந்திர பிரயாணத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் அதிகமான பலிகளை செலுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இங்கு கூறப்பட்டிருக்கும் பலிகள் எல்லாம் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்த பின்பு செலுத்த வேண்டிய பலிகளாகும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசத்திலே அவர்கள் நிச்சயமாய் போய் சேருவார்கள். கர்த்தர் அவர்களோடு ஒப்புரவாகி இருக்கிறார் என்பதற்கு இந்த வாக்கியம் அடையாளமாய் இருக்கிறது. வனாந்திரத்தில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணின இஸ்ரவேல் புத்திரர் வாக்குத்தத்த தேசத்திற்கு போக மாட்டார்கள். அவர்கள் எல்லோரும் வனாந்திரத்திலே மரித்து போவார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரரின் பிள்ளைகள் கானான் தேசத்திற்கு போவார்கள். கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிற பிரமாணம் கானான் தேசத்திற்கு போக போகிற இஸ்ரவேல் புத்திரரின் பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் போய் சேர்ந்த பின்பு அவர்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மற்ற பலிகளோடு போஜன பலியையும் பான பலியையும் செலுத்த வேண்டும்.
இந்த பலிகளின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாவது, உற்சாக பலியையாவது, உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியையாவது, கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியையாவது, மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடுவார்கள். தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 10 பங்கும் காற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன். பானபலியாக காற்படி திராட்சை ரசத்தையும் படைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 4 விதமான பலிகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: விசேஷித்த பொருத்தனை, உற்சாக பலி, பண்டிகைகளில் செலுத்தும் பலி, சர்வாங்க தகன பலி. கர்த்தருக்கு பலியாக செலுத்தப்பட வேண்டியவைகளை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: பசுக்கள், காளை, எருதுகள், கன்றுக்குட்டிகள், கிடாரிகள், கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கடாக்கள், புறாக்களும் காட்டு புறாக்களும், மெல்லிய மாவு, ஒலிவ எண்ணெய், திராட்சரசம். போஜன பலியின் அளவும் பானபலியின் அளவும் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று கர்த்தரே தீர்மானம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஆட்டுக்கடாவை பலியிடும் போது அவர்கள் செலுத்த வேண்டிய போஜன பலி, பானபலி ஆகியவற்றின் அளவு விவரம் வருமாறு: ஆட்டுக்கடாவாய் இருந்ததே ஆகில் 10 பங்கானதும் ஒரு படியில் 3 பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும், பானபலியாக ஒரு படியில் 3 பங்கு திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஒரு காளையை பலி செலுத்தும் போது அதோடு செலுத்த வேண்டிய போஜன பலி, பானபலி ஆகியவற்றின் அளவை கர்த்தர் இந்த வசன பகுதியில் தீர்மானம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது அதனோட 10 பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும், பானபலியாக அரைப்படி திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறி ஆட்டுக்குட்டிக்காகிலும் வெள்ளாட்டுக்குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும் என்றும், நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மாடும் பலியாக செலுத்தப்படும் போது அதோடு சேர்த்து செலுத்தப்பட வேண்டிய படைப்புகளின் விவரம் வருமாறு: அதனோட 10 பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும், பானபலியாக அரைப்படி திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆட்டுக்கடாவும் பலியாக செலுத்தப்படும் போது அதோடு சேர்ந்து செலுத்தப்பட வேண்டிய படைப்புகளின் விவரம் வருமாறு: ஆட்டுக்கடாவாய் இருந்ததே ஆகில் 10 பங்கானதும் ஒரு படியில் 3 பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும், பானபலியாக ஒரு படியில் 3 பங்கு திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். ஒவ்வொரு செம்மறி ஆட்டுக்குட்டியும் வெள்ளாட்டுக்குட்டியும் பலியாக செலுத்தப்படும் போது அதோடு சேர்த்து செலுத்தப்பட வேண்டிய படைப்புகளின் விவரம் வருமாறு: தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 10 பங்கும் காற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன். பானபலியாக காற்படி திராட்சை ரசத்தையும் படைக்க வேண்டும்.